விசுவாசத்தோடே கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நாம வாசிக்கலாம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகவும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் சொல்லுது. அப்போ பாருங்க, கேட்கிறவன் எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோட கேட்கணும், அப்பொழுது பெற்றுக்கொள்வான். அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் கேட்கணும், அப்பதான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தோட கேட்டால் மாத்திரம் போதாது, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற மனுஷன் சந்தேகப்படாமல் ஜெபிக்க வேண்டும். அப்போது அவனுக்கு அது உண்டாகும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு சந்தேகம் இருக்கும். என்ற பிரச்சனை இவ்வளவு மகா மோசமானதா இருக்குது, இது மாறுமா என்று சொல்லி நமக்குள்ள சந்தேகப்பட்டுக் கொள்வோம். நான் ஜெபித்து கேட்கிற காரியம் தேவனுக்கு சுத்தமா இருக்குமா என்று சொல்லிலாம் நாம் என்ன செய்வோம்? சந்தேகப்படுவோம். அப்ப அப்படி சந்தேகப்படுகிறவன் வேத வசனம் சொல்லுது, அவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். ஆகவே அவன் கர்த்தரிடமிருந்து எதையாகவும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக சொல்லி. அப்ப பாருங்க, சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடமிருந்து எதையாகவும் பெறலாம் என்று நினைக்க கூட வேண்டாம் என்று சொல்லி வேத வாக்கியம் நம்ம எச்சரிக்குது. ஆகவே எவ்வளவு சந்தேகப்படாமல் கேட்போம். எதை கேட்கிறோமோ அதை கொஞ்சமும் சந்தேகப்பட வேண்டாம். நம்முடைய சூழ்நிலையை நம்ம ஒரு பொருட்டா எண்ண வேண்டாம். நம்முடைய சூழ்நிலைக்கு மேற்பட்டவர், அப்பாற்பட்டவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எல்லா சூழ்நிலை மாற்ற அவரால் கூடும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு, ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கின கர்த்தருக்கு நம்முடைய சூழ்நிலையை ஒரு வார்த்தையினால அப்புறப்படுத்த முடியாதா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். நிச்சயமாக முடியும். ஒரு வார்த்தையினால் அவர் வியாதிஸ்தரை சுகமாக்கினார். ஒரு வார்த்தையினால பார்த்தீங்கன்னா அவர் உலகத்தையே உருவாக்கினார். வார்த்தையாகிய தேவன் தான், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தான் பூமிக்கு மனுஷனாக வந்தார். அப்போ பாருங்க, வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்குதே. ஒரு வார்த்தையினால் நமக்கு அற்புதம் நடக்காதா? ஆகவே இன்னைக்கு பாருங்க, அவிசுவாசப்பட வேண்டாம். அவன் பாருங்க, எவ்வளவாக நம் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலிற்கு அலைக்கு ஒப்பா இருக்கிறான்னு சொல்லி வேத வார்த்தை சொல்லுது. ஏன் அப்படின்னா, அந்த கடல் அலை எப்படி இருக்குன்னா, முன்ன வரும் பின்ன போகும், முன்ன வரும் பின்ன போகும். இதுதான் அதோட நிலைமை. அது காலங்காலமா இதை தான் பண்ணிட்டு இருக்குது. அதுபோலதான் இன்னைக்கு விசுவாசிகளாகிய நம்மளும் காலங்காலமா ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிட்டு விசுவாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் பாருங்க, எத்தனையோ வருஷங்களா முன்ன வருவதும் பின்ன போறதும், முன்ன வருவதும் பின்ன போறதுமா தான் இருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையில. அதனால தான் நாம இன்னைக்கு தேவன்கிட்ட எதையாகலும் பெற முடியல. அதனாலதான் வேத வசனம் சொல்லுது, அப்படிப்பட்டவன் எதையாகலும் பெறலாம் என்று நினைக்க வேண்டாம், அது உனக்கு பகல் கனவாக போயிடும். ஆகவே நீ ஜெபித்தா எது செய்தாலும் என்ன செய்யணும்? உருப்படியா செய்யணும். எது செய்தாலும் உன் முழு பலத்தோட செய்ய